ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோலெக்ஸ் சூர்யா சாரோட வெறி கொண்டு மரண மாஸ் வெயிட்டிங்கில் இருக்கும் கங்குவா படத்தோட ரிலீஸை பற்றின முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கங்குவா படத்தோட நிலவரம் என்ன அப்படின்ற லேட்டஸ்ட் அட்டகாசமான தகவல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ரோலெக்ஸ் ஆர் பிளட்ஸ், எல்லாரும் ரெடியா நண்பாஸ்? ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கங்குவா வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருக்குன்னு. கவலைப்படாதீங்க நண்பாஸ், இப்போ உங்களுக்காக படத்தோட ரிலீஸை பற்றி ரீசெண்டாக சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. நவம்பர் 14 படத்தை வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண டீம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதாக லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு. அண்ட் இது தொடர்பான அப்டேட்டை வந்து இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி படம் வந்து கண்டிப்பாக லாக் தான். இதில் எந்த விதமான போஸ்ட்பான்மெண்ட்டும் நடக்க போகிறதில்ல. 3D மற்றும் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் இந்த படம் வந்து 10 லாங்குவேஜில் வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகவும் போகுது. ஸோ நவம்பர் 14 வந்து டேட்டை குறிச்சிக்கோங்க நண்பாஸ். கங்குவா வந்து மாசா வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் இருக்கட்டும், படத்தோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே நண்பாஸ், உங்களுக்காக படத்தோட லேட்டஸ்ட் நிலவரத்தை பற்றி தனஜெயின் சார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். அந்த எய்ம்ல தான் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான கண்டென்ட் கையில் இருக்கு. ஓகே, அதுக்கான கண்டென்ட் நம்ம கிட்ட ரெடி ஆயிடுச்சு. 10 அக்டோபருக்கே ரெடி. இப்போ நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணி தான் வரோம். அது கிட்டத்தட்ட அதனால இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நிறைய ஃபீட்பேக் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய சோஷியல் மீடியாலே பகிர்றாங்க. நிறைய பேர் வந்து சார் இந்த டப்பிங் சரியில்லை, இந்த இது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சிவா சார் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவர் வந்து எந்த ஃபீட்பேக் வந்தாலும் உடனே சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணணும், அதை பெட்டரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணி அந்த ஆடியன்ஸ் திருப்திகரமா இருக்கிற மாதிரி படங்களை கொடுக்கணும்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நண்பாஸ், ஆடியன்ஸோட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு படத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக சூர்யா சார் பிளட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு தரமான படம் வந்து வரப்போகுது. நவம்பர் 14 எல்லாரும் டேட்டை குறிச்சிக்கோங்க. நம்ம கங்கா வந்து தியேட்டர்ஸில் வந்து எல்லாரையும் செதறடிக்க போறாரு. அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் கங்குவாவோட ரிலீஸை பற்றின லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ யாரெல்லாம் நவம்பர் 14 வெறித்தனமாக கங்குவாவோட ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ரோலெக்ஸ் ஆர் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.